Hi, welcome to the squad. This is Code.io and நம்ம வந்து எபிசோட் 6 ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸை எப்படிலாம் நம்ம வந்து கோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ வேரியபிள்ங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு டப்பா, ஒரு கண்டெய்னர். ஓகேவா? இந்த கண்டெய்னரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரிடாமினண்ட்டாக வந்து வெப் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான், வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக் விற்கிற ஒரு கம்பெனியோட ஒரு வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் புக்கோட டைட்டில் என்ன, அதோட ஆத்தர் என்ன, அந்த புக்குக்கு இருக்கிற கவர் பேஜ் என்ன, அந்த புக்கோட ப்ரைஸ், ஸோ இந்த மாதிரியான டேட்டா எல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் டிபியில். அந்த டேட்டாவை எடுத்து நம்ம வெப்சைட்டில் காட்டணும் இல்லையா? ஸோ அந்த காட்டுறதுக்கும் அதில் ஏதாச்சும் இப்போ ஒரு 5% டிஸ்கவுண்ட் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அந்த 5% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஜிக் எழுதுறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம அந்த ப்ரைஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது இல்லையா? அந்த கண்டெய்னர் தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர் வியூ ஆஃப் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கோங்களேன். வேரியபிள்ஸ்னா என்னென்னு இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். நம்ம இதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறப்போ உங்களுக்கு இதை விட பெட்டராக புரியும். ஸோ இதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ இப்போ வேரியபிள்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். கமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே நல்லது. வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகே, variables.js அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட விஎஸ் கோடில். போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வீடியோக்கு முந்தின வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம Node.js தான் யூஸ் பண்ணி இப்போ எல்லாமே பண்ணுறோம். ஸோ அந்த என்விரான்மெண்ட் செட்டப்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதிலே பண்ணுறோம். கமெண்ட்ஸ் வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகே, டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன? டிக்ளரேஷன் அப்படின்னா ஒரு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ஒரு தெரிவிக்கிறோம், ஒரு அறிவிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் டிக்ளரேஷன் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டிக்ளரேஷன் நம்ம பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம லெட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், கீவேர்டு அப்படின்னா என்னன்னு வரேன் அதுக்கு. இப்போ லெட் நான் வந்து என்ன சொல்கிறேன், புக் நேம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, செமிகோலனோட முடிக்கிறது எப்பயுமே நல்லது. ஸோ லெட் புக் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா புக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லியிருக்கோம். ஒரு அறிவிப்பு மட்டும் விட்டுருக்கோம். புக் நேம் அப்படிங்கிற பேரில் நான் ஒரு டப்பா கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அண்ட் லெட்டுங்கிறது கீவேர்டு அப்படின்னு சொன்னேன். கீவேர்டு அப்படின்னா என்ன? இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற லாங்குவேஜில் சில விஷயங்கள் அதுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது நான் இப்போ ப்ரீவியஸாக ஒரு இருக்கிற இந்த கமெண்ட் ப்ரோக்ராமே எடுத்துக்கலாமே. இந்த கமெண்ட் ப்ரோக்ராமில் எடுத்து பார்த்தீங்கன்னா console.log அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த லாகுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன் இன்புட் வாங்கி சும்மா ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுற அல்லது அவுட்புட் கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஜாவாஸ்கிரிப்டை ரன் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கு இல்லையா? Node.js பொறுத்த வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினுக்கு புரியிற மாதிரியான வார்த்தைகள், இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கும். இப்போ console.log அப்படின்னா அதை வந்து அந்த கன்சோலில் இருக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த டெர்மினலில் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கீவேர்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு. இப்போ இந்த லெட்டுங்கிறது வந்து நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் ப்ராபப்ளி அதுக்கு எதுவும் அர்த்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் லெட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். புக் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பைபிள்லாம் கூட சொல்லுவாங்க லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொன்னோன்னா லைட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது லெட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி ஒன்று இருக்கட்டும், லெட் புக் நேம் அப்படின்னு சொன்னோன்னே புக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் ரெஃபரன்ஸ் சொல்கிறது யாரையும் அஃபெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபைன், லெட் புக் நேம். ஸோ இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள் இனிஷியலைசேஷன். அதுக்கு முன்னாடி ஏசியோட டெம்பரேச்சர் மட்டும் மாற்றிக்கிறேன், லைட்டாக வேர்க்குது. ஓகே,
ஸோ வேரியபிள் இனிஷியலைசேஷன். இப்போ நம்ம புக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த டப்பாவில் ஏதாச்சும் ஒரு பொருளை போட்டு வைக்கணும் இல்லையா? இந்த கண்டெய்னரில் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். வேரியபிளில் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேரியபிளில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன். நான் அதுக்கும் ஒரு கமெண்ட்டை போட்டுக்கிறேன். வேரியபிள் இனிஷியலை Z போட்டும் எழுதலாம், S போட்டு எழுதலாம், அது உங்களோட விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி புக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த புக் நேம் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டரில் நிறைய இது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் குமிஞ்சிடாதீங்க, சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக ஹாரி பாட்டர்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புக் நேம் இஸ் ஈக்குவல் டு ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இந்த ப்ராசஸ்க்கு பேரு வேரியபிள் இனிஷியலைசேஷன். புக் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல, அதாவது ஒரு கண்டெய்னர்ல ஹாரி பாட்டர் அப்படிங்கிற டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோர் பண்ற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நடுவில் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஈக்குவல் டு ஜென்ரலாவே நம்மள்கிட்ட இப்போ மேத்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்த இன்னொரு இதில் இது பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஈக்குவல் டு வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹாரி பாட்டர் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டை, அந்த டேட்டாவை புக் நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். இதுதான் உன்னோட டேட்டா, வச்சுக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புக் நேமுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இனிஷியலைசேஷன். அண்ட் அந்த ஆப்ரேட்டருக்கு நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இனிஷியலைசேஷன். இப்போ உங்களுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி வரலாம். இப்போ நான் வந்து புக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விடாமல் எழுதியிருக்கேன். ஏன் புக்கு ஸ்பேஸ் நேம்னு விட்டா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எரர் வரும். பார்த்தீங்களா, எரர் வருது. அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் நேம். ஓகே, அந்த எரர் என்னங்கிறத நம்ம அப்புறமா ஸ்பெசிஃபிக்காக இந்த எரருக்கு என்ன அர்த்தங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம் சொல்கிறப்ப அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னா கடைசியாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா, டப்பாக்கு லேபிள் ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பேஸ் நடுவில் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோலேயே கொஞ்சம் கழிச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம டிக்ளரேஷன் பார்த்துட்டோம், இனிஷியலைசேஷன் பார்த்துட்டோம். இன்னொன்று, இது ரெண்டுத்தையும் தனித்தனி லைனாக தான் பண்ணணுமா, தனித்தனியாக தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே லைனில் கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து லாட் கிடையாது, லெட். புக் நேமுக்கு பதிலாக வேற ஒன்று வச்சுப்போம். புக் ஆத்தர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, ஆத்தர் இஸ் ஈக்குவல் டுங்கிறத அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டு இங்கேயே நம்ம எழுதலாம். ஜே கே ரோலிங். ஓகே, அகெயின் செமிகோலன் வச்சு பழகுங்க, இல்லைனாலும் எரர் சொல்லாது, ஆனால் வச்சு பழகுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிக்ளரேஷன் ஒரு லைனா, இனிஷியலேஷன் ஒரு லைனா தனித்தனியாக பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரே லைன்லையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இப்போவே நீங்கள் வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்பவே இந்த டேட்டா தான் இதில் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணிவிட்டு உடனே வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் சில இடங்களில் நம்மளுக்கு டேட்டா என்ன இதில் ஸ்டோர் ஆக போகுதுங்கிறது முதல்ல தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் முதல்ல நம்ம இப்படி ஒன்று இருக்குது, அதாகப்பட்டது இப்படி ஒரு டப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுவோம். அதுக்கான வேல்யூ என்னங்கிறத நம்ம லேட்டராக வந்து சொல்லுவோம். ஸோ உங்களால் முதல்ல சொல்ல முடியும் அப்படின்னா இந்த மாதிரியே கூட நீங்கள் ஒரே லைன்லேயே பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் ஒரே லைனில். ஓகே, இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. எத்தனை வேரியபிள் வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம புக் நேம் புக் ஆத்தர்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் என்ன அடுத்து சொல்கிறேன் அப்படின்னா வேற என்ன சொல்லலாம்? புக் நேம் புக் ஆத்தர். பப்ளிஷர் சொல்லுவோமா? புக் பப்ளிஷர் இஸ் ஈக்குவல் டு கோடைஓ அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கோடைஓ கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் புக் பப்ளிஷர் கோடைஓ. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தடுத்த லைனில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக இன்னொரு வழியும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 லெட் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த வரியில் எழுதுறதுக்கு பதிலாக இங்கே நடுவில் ஒரு கமா போட்டு ஒரே லைனில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். லெட் புக் ஆத்தர் இஸ் ஈக்குவல் டு ஜேகே ரவுலிங்,
புக் பப்ளிஷர் இஸ் ஈக்குவல் டு கோட்.io. ஸோ ஒரே லெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து 2 தடவை இந்த மாதிரி 2 இதாக எழுதிக்கிறேன். இப்போ இது நீங்கள் வந்து ஒரே லைனில் தான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அது கூட இல்லை. இந்த மாதிரி அடுத்த லைனில் கூட இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து அது எதுவும் எரர் சொல்லாது. நம்ம இப்போ ஒரே லெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 மட்டும் தான் பண்ணணுமா? அதுவும் கிடையாது. இங்கே ஒரு கமாவை போட்டு அடுத்து கூட நீங்கள் எழுதலாம். வேற என்ன போடலாம்? புக் பார்ட் இஸ் ஈக்குவல் டு பிரிசனர். எனக்கு இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் தெரியாது. ஆஸ்கபான். ஓகே. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் ஒரே லெட்டில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதும் வந்து அலவுட். ஆஸ் லாங் அஸ் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் முடிச்சோடனையும் கமா மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து இனிஷியலைசேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி கமா போட்டு நிறைய இது பண்ண முடியுமான்னா இல்லை, நம்ம டிக்ளரேஷனில் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையுமே நான் அடுத்தால என்ன பண்ணுறேன்? சம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தால டிஃப். இப்போ இந்த மாதிரி நம்ம சொன்னாலும் அதுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து சும்மா ரன் பண்ணி காமிக்கிறதும் எரர் வரல அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இங்கே எதையும் ஷோ பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு எதுவும் அவுட்புட் எதுவும் காட்டாது, பட் எதுவும் எரர் வரல. ஸோ இந்த மாதிரி ஒரே லைனில் நீங்கள் மல்டிபிள் டிக்ளரேஷன்ஸும் பண்ணிக்கலாம். ஒரே லெட்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் டிக்ளரேஷன்ஸ் அண்ட் இனிஷியலைசேஷன் சேர்ந்து ஒரே இதாக கூட பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து அக்செப்டபிள் தான். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பரான மெத்தட் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு. இதில் இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்கள் எதில் யூஸ் பண்ணுங்கிறது, அது உங்களோட விருப்பம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டோம், இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு பயன் இருக்கணும் இல்லையா? ஸோ நிறைய பயன் இருக்குது. இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.log. அகெயின் பிரிண்ட் அப்படின்னா பேப்பரில் ஒரு பிரிண்டர் மூலமாக வர்றது கிடையாது. இந்த கீழே குட்டியாக ஒரு டெர்மினல் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த டெர்மினலில் ஒரு டெக்ஸ்ட்டை காட்ட வைக்கிறத ஜென்ரலாக வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமிங் இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இதை தான் நம்ம வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து வெளியே வந்து அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் தான் தோணும். அந்த பிரிண்ட் ஞாபகம் வராது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் இதில் வந்து ஊறிடுவீங்க. ஓகே. ஸோ console.logல இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூஸ்வலாக console.log கொடுக்குறப்ப நம்ம பார்த்துருப்போம், டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுப்போம். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேலை செய்யாது. இப்போ நான் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ளே புக் நேம் அப்படின்னு கொடுத்து இங்கே செமிகோலன் வச்சு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். சாரி, சேவ் பண்ணல. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா புக் நேம் அப்படின்னே பிரிண்ட் ஆகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல புக் நேமுக்கு ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சிருக்கோம், ஒரு டேட்டா வச்சிருக்கோம். ஆனால் அது பிரிண்ட் ஆகலை. எதனால அப்படின்னா நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுமே தவிர அது என்ன வேல்யூ இருக்குது, அது ஒரு வேரியபிளாங்கிறதே செக் பண்ணாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், டபுள் கோட்ஸ் இல்லாமல் புக் நேம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண கொடுக்கணும். console.logல கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்து புக் ஆத்தர் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த புக் ஆத்தர் இங்கேயே காட்டுது பார்த்தீங்களா? இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் பிரிண்ட் ஆகுது, ஹாரி பாட்டர் ஜே.கே. ரவுலிங். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நான் வந்து இதில் புக் பார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே கொடுக்குற அப்பயே புக் பின்னு சொன்னோன்னே இப்படி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணலாம், இப்படி என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா அதுவே வந்துடும். ஆட்டோ கம்ப்ளீட் யூஸ் பண்ணுங்கள், இல்லை டேப் அடிச்சிங்கன்னா கூட வரும். விஎஸ் கோடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஹாரி பாட்டர் ஜே.கே. ரவுலிங் பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான் அப்படின்னு 3 வந்துருச்சு. இப்போ ஒன்றை மட்டும் நான் லெக்ஸ் லைனுக்கு கொண்டு போகணுன்னா என்ன பண்ணலாம், அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கமா போட்டு இங்கே ஒரு டபுள் கோட்ஸை போட்டு இதுக்குள்ளே /n அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா புக் நேம் புக் ஆத்தர் ஒரு இது இருக்குது, /nக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அடுத்த லைன் போயிடுச்சு. அடுத்த லைன் போயிட்டு அதில் பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இந்த /n நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. /n இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். இதே மாதிரி /t இருந்துச்சு அப்படின்னா சேம் லைனில் கொஞ்சம் தள்ளி வரும். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம இப்படி தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பழைய ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இல்லைனாலும் நீங்கள் கொஞ்ச நாள் படிக்கிறப்ப வேறு ஏதாவது கோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் வந்து
வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, VAR. ஸோ அந்த கீவேர்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் லெட்டுக்கு பதிலாக வேர் கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன், அதே அவுட்புட் அதே மாதிரி வரும். ஓகேவா, ஒர்க் ஆகும். ஆனால் வேர் வந்து ஒரு பழைய காலத்து ஒரு அண்டர்லைங் லாஜிக்கை யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக எழுதுகிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், வேர் யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுத்துக்கும் என்ன டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட், இப்போவே சொன்னால் புரியாது. ஸோ வேர்க்கும் லெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து லெட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். லெட்டு தான் வந்து ரீசெண்டாக உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன், லேட்டஸ்ட். ஸோ லெட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் புக் நேமுக்கு ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல ஹாரி பாட்டருக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு நேம் வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எடிட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடிட்டபிள். ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் அஃப்கோர்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், புக் நேம் ஆல்ரெடி ஹாரி பாட்டர் இருக்குது, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஹெச்பி அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா ஹாரி பாட்டருக்கு பதிலாக ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களால் ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை மாற்ற முடியும். நம்ம இப்போ மேத்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, எனி வேல்யூ அதால் அசியூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த வேரியபிள்ஸில் இருக்கிற வேல்யூவை உங்களால் மாற்றிக்க முடியும். ஃபிக்ஸ்டாக இந்த வேல்யூ தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ ஒரு டப்பாவில் வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த மஞ்சள் பொடியை வெளியே கொட்டிட்டு டப்பாவை கழுவிட்டு மிளகாப்பொடி கூட கூட்டு வைக்கலாம். அது நம்ம யாரும் நம்மளை கேட்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ வேரியபிள்ஸ் அதுக்கு நீங்கள் வேற ஒரு வேல்யூ கூட அசைன் பண்ணலாம், அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இந்த வேற வேல்யூ அசைன் பண்ணுறது நம்மளாம் டைரெக்டாக வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு வேற ஒரு வழியும் இருக்குது. புக் நேம் இஸ் ஈக்குவல் டு புக் ஆத்தர்னு கூட நான் கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ ரன் பண்ணீங்கன்னா இப்பயும் ரன் ஆகும், ஜேகே ரவுலிங். ஸோ புக் நேமும் ஜேகே ரவுலிங் ஆயிடுச்சு, ஆத்தர் நேமும் ஜேகே ரவுலிங் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், புக் ஆத்தர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை புக் நேமில் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வேரியபிள் வச்சு கூட நீங்கள் இன்னொரு வேரியபிளுக்கு நேம் அசைன் பண்ணலாம், அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு பாசிபிள் தான். ஸோ ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ தான் ஃபிக்ஸ்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணுறத வேற ஒரு வேரியபிள் வச்சு கூட நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு, அது என்ன அப்படின்னா பேர் சூட்டும் விழா. அதாவது ரூல்ஸ் டு நேம் அ வேரியபிள். ஓகே, என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு ஒரு வேரியபிளை நேம் பண்றதுக்கு. எல்லா மாதிரியும் நம்மளால நேம் பண்ணிட முடியாது. ஸோ இதில் வேரியபிள் ரூல் நேம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து யூனிக்காக இருக்கணும். நான் அதை வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு பதிலாக மல்டி லைன் கமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே, வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து யூனிக்கான நேமாக இருக்கணும். அதாவது இப்போ நான் மஞ்சத்தூள்னு போட்டு 2 டப்பா வச்சுட்டு ஒன்றில் மிளகா பொடி ஒன்றில் மஞ்சள் பொடி வச்சேன்னா எனக்கு குழம்பும் இல்லையா, ஏது மஞ்சப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேரியபிளுக்கும் ஒரு நேம் வைக்கணும், ஒன்றுக்கும் யூனிக்கான நேம் இருந்தால் தான் வந்து நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். வேரியபிளுக்கு இன்னொரு பேர் வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது ஐடென்டிஃபையர்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் டேட்டா இந்த வேரியபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அதனால நம்ம அதை ஐடென்டிஃபையர் அப்படின்னு கூட சொல்லுவோம். இன்னொரு பேர் அதுக்கான அடைமொழின்னு சொல்லக்கூடாது, மறுபெயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரூல்ஸ் ஆஃப் நேமிங் வேரியபிளில் இது யூனிக்காக இருக்கணும். ரெண்டு வேரியபிள் ஒரே நேமில் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு புக் நேம் இருக்கு இல்லையா, இங்கே ஆல்ரெடி வேர் அப்படின்னு போட்டு நம்ம எழுதியிருக்கோம். அந்த வேருக்கு பதிலாக நான் அதை லெட்டாவே மாற்றிடுறேன். ஓகே, இப்போ அடுத்த லைன்லேயே நான் வந்து திரும்ப லெட் புக் நேம் இஸ் ஈக்குவல் டு UTS அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே உங்களுக்கு VS கோட்லேயே மோஸ்ட்லி எரர் இந்த மாதிரி காமிச்சிருவான், இல்லைனாலும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். புக் நேம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஸோ வேரியபிள் நேம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது எரர் சொல்லிடும். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் புக் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம புது புக் நேம் ஒன்று டிக்ளேர் பண்ணல, இன்னொரு வேரியபிள் புக் நேம் அப்படிங்கிற பேரில் கிரியேட் பண்ணல. புக் நேமுக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த வேரியபிளுக்கு வேல்யூவை தான் மாற்றுறோம். இப்போ நீங்கள் லெட்டு போட்டு கொடுத்தாதான் வந்து அது புதுசாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகும்.
அப்படி ஆகிறப்ப ஒரு வேரியபிள் நேமில் ஒன்று மட்டும் தான் இருக்கணும். ஸோ வந்து எரர் சொல்லும். யூனிக்கான வேரியபிள் நேம்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் அலௌடு. என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று வந்து $, இன்னொன்று $. இது ரெண்டு தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டர் வச்சிங்கனாலும் உங்களுக்கு எரர் சொல்லும். இப்போ நான் இந்த இடத்துல புக் நேமுக்கு அப்புறம் $, கொடுக்குறேனே, எந்த எரரும் வராது. ஓகே, அதாவது இந்த இடத்துல எரர் சொல்லாது. நம்ம புக் நேமுன்னு பேர் வச்சுட்டு வேற ஒன்று கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால மற்ற இடங்கள் எரர் வரலாம். இப்போ நான் இப்போ இன்னொரு வேரியபிளாக கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெட் புக் நேம் $= HPS அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து அது எரரே சொல்லாது. இதுக்கு முன்னாடி நம்ம புக் நேம்னு மட்டும் வச்சோம் அப்படின்னா அப்போ எரர் சொல்லும், ஏன்னா புக் நேம்னு ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த புக் நேம் $ங்கிறது வேற ஒரு பேர் தான். அண்ட் இந்த $ங்கிற ஸ்பெஷல் கேரக்டர் அலௌட், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த $_ அப்படிங்கிற ஸ்பெஷல் கேரக்டரும் அலௌட், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் எரர் சொல்லாது. இப்போ சப்போஸ் வந்து இந்த மாதிரி சேர்ந்து எழுதுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா புக் $_ நேம் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த சேர்த்து எழுதுறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி $_ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து அலௌட் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல புக் நேம் 1 அப்படின்னு கூட நான் போட்டுக்கலாம், அதுக்குமே வந்து அது எதுவும் எரர் சொல்லாது. ஸோ நம்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், நம்பர்ஸில் இது ஸ்டார்ட் ஆகக்கூடாது. 1 புக் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எரர் ஆகிடும். இப்போ B100K அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, வேற எங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டார்ட் ஆகிறப்ப மட்டும் ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும், அல்லது $, ஸ்டார்ட் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை, அல்லது $_ ஸ்டார்ட் ஆகலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனிக்காக இருக்கணும். $, தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கக்கூடாது. கேன் ஹாவ் டிஜிட்ஸ், அதாவது நம்பர்ஸ் இருக்கலாம், ஆனால் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் இட். ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் டிஜிட்ஸ். டிஜிட்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஆனால் இடையில வேற எங்கே வேணாலும் நம்பர் இருக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸை நம்ம வேரியபிள்காக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குன்னு தெரியும். லெட் மாதிரி லாக் ஒரு கீவேர்டு. லாக் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அது பிரிண்ட் பண்ண போகுது. அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, கீவேர்ட்ஸை நம்ம வேரியபிளுக்கு நேமா யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கன்சோல் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு, இல்லை லெட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. நான் வந்து லெட்டையே வந்து நான் வேரியபிள் நேமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா லெட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அது வந்து ஏத்துக்காது. ஏன்னா லெட்டுங்கிறது ஆல்ரெடி ஒரு கீவேர்டு. அது நீங்க லெட் இஸ் நாட் அலௌட் டு பி யூஸ்ட் ஆஸ் எ நேம் அப்படின்னு சொல்லுது இல்லையா டிக்ளரேஷனுக்கு. ஏன்னா லெட்டுங்கிறது ஒரு கீவேர்டு. கீவேர்டுங்கிறது ரிசர்வ்டு கேரக்டர், ரிசர்வ்டு கீவேர்டு, ரிசர்வ்டு நேம்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ரிசர்வ். அதை திரும்ப நம்ம இதுக்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் நாட் அலௌட். அடுத்த ரூல் என்ன, கீவேர்ட்ஸ் நாட் அலௌட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரூல்ஸ். இதுக்கப்புறமும் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவிட்டி. ஸோ இப்போ புக் நேம் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏன் இந்த புக் நேம்ல எரர் காட்டுறான், cannot redeclare வேரியபிள் ஸ்கோப்பா. ஸோ இந்த இடத்துல லெட்டு மட்டும் இருக்கிறதுனால எரர் வருது. ஃபைன், அது அடுத்தா இருக்கிற புக் நேம் நான் 2 தடவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டான். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தால நம்ம பார்க்க போகிறது கேஸ் சென்சிட்டிவிட்டி. ஸோ கேஸ் சென்சிட்டிவிட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ் லோவர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால வேற வேற வேரியபிளாக அதை காட்ட முடியும். ஸோ லெட் புக் நேமில் இந்த இடத்துல ஸ்மால் பியில் ஸ்டார்ட் பண்ணுறேன்ல, அதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல கேபிட்டல் பியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் எரர் சொல்லாது. ஏன் அப்படின்னா ஸ்மால் பியில் ஸ்டார்ட் பண்ணால் வேற, கேபிட்டல் பியில் ஸ்டார்ட் பண்ணால் வேற. இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவான விஷயம். ஸோ நீங்கள் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸுங்கிறத தனித்தனியாக கன்சிடர் பண்ணும். இது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எக்ஸாக்ட் சேம் தான். ஒரே ஒரு கேரக்டருக்கு மட்டும் ஸ்மால் பிக்கு பதிலாக கேபிட்டல் பி மட்டும் மாற்றிருக்கேன். ஆனாலும் இதை பொறுத்த வரைக்கும் அது வேற ஒரு வேரியபிள் நேம் தான். ஸோ கேஸ் சென்சிட்டிவிட்டி தான் வந்து அடுத்த பாயிண்ட், கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸ் ஃபார் நேமிங் அ வேரியபிள். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து வேரியபிள்ஸில் இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், அதை பண்ணிட்டு வாங்க.
என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறீங்க. இந்த நேம் அப்படிங்கிறதுல வந்து உங்களோட நேமை அசைன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணுறீங்க வித் யுவர் நேம். ஸ்டூடெண்ட் நேம்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நேமில் உங்களோட நேமை வந்து அசைன் பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற வேரியபிளை அதில் நேமுங்கிற வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு கடைசியில் console.log யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறீங்க. ஸோ இதுக்கான கோட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம் வேணாம், வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.